அப்பா டேஸ்ட் பாக்குறியா? ஏய் இன்னொன்னு ஐயே அங்க போ சொல்லுப்பா. போ போதுமா? ஆத்தாடி போதும். அப்பளத்தையும் இந்த நொறுக்காம விட்டால. தெய்வானே, ஏன் கண்டு கலங்குற? எல்லாரும் ஒன்னா கூடி இருந்து விருந்து சாப்பிடுறான். அங்க நம்ம மயன் ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறான். நினைச்சாலே நெஞ்சு பதறுது. ஏம்மா, அதான் டாக்டர் சொன்னார்ல அவன் நல்லா ஆயிடுவான்ட்டு. சாப்பிட்டு எனக்கு ஒரு வயசோடு கூட இறங்க மாட்டேங்குது. இங்க பார்த்தா எல்லாரும் கொண்டாட்டம் போடுறீங்க. என்னடி பண்ண சொல்ற? நம்ம மகனை நம்ம நல்லா தான் வளர்த்தோம். சேரக்கூடாத சேர்க்க ரவுடி பசங்களோட சேர்ந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட்டான். இந்த பாரு, அவன் குணமாகி வரும்போது புத்தியும் தெளிஞ்சு வரணும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். என்ன பண்றது? சாப்பிடு. ஏமா தண்ணி ஊத்துமாங்க. சந்தி இவங்க வீட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குல்ல? மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வஞ்சனம் வைங்க. என்ன நீ நல்ல காரியம் நடக்கும்போது கண்ணை கசக்கிட்டு இருக்க? என் மூத்த பிள்ளை எங்க இருக்கானு தெரியல, எப்படி இருக்கானு தெரியல. நம்மளாம் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவன் சாப்பிட்டானே இல்லையே தெரியலையே. இந்த பாரு மீனாட்சி, நம்ம துக்கத்தை வெளியே காட்ட இது நேரம் இல்ல. ஏற்கனவே சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நிச்சயமா உன் பிள்ளை பட்னியா இருக்க மாட்டான், விடு. ஐயோ, உயிரோட இருக்கானே இல்லையான்னு தெரியலையேங்க. அதை நினைக்கிற நேரமாது. நம்ம அன்னாடம் கும்பிடுற தெய்வம் நம்ம கைவிடாது. அவன் உசுரோட தான் இருப்பான், ஒரு நாள் வரத்தான் போறான். கண்ணு தொடச்சு. என்னங்க, காசை கொடுத்து மண்டபம் புக் பண்ணி அழுதாங்க. என்னடா அது, சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்களே, இன்னும் அழுகலையேன்னு பார்த்தங்க. இலைய போட்டு சோத்தை போட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்க பாருங்க. இவங்க அழுகாம இருந்தாதான் ஆச்சரியமே. ரிட்டனாய் நம்மள லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் அழுகுறாங்க. சரி, இது எப்போ இருக்கிறது தானே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சரி, நீங்க சாப்பிடுங்க. அண்ணி, சாதம் வேணுமா? போதும். அத்தா, சாதம் கொஞ்சம். என்னங்க, விருந்தெல்லாம் நல்லா இருக்கா? நீயா? இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடுங்க. ஏய், எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க வெட்டி நின்னு பேசிட்டு இருக்கீங்களா? ஏ கீதா, அனுப்பி தண்ணி ஊத்து. அதெல்லாம் ஊத்தியாச்சு. அந்த லாஸ்ட் டம்ளர் எம்டியா இருக்கு, போய் ஊத்து. முறைக்காத போ. என்ன அதிகாரம் கொடிக்கட்டி பறக்குது? நான் தானே இந்த வீட்டு மருமக. இவங்க ஏதாவது குறை சொன்னா அது என்னல்ல பாதிக்கும்? ஐய, அப்ப கால ஃபுல்லா இவ டார்ச்சர் நம்ம தாங்கிதான் ஆகணுமா? டார்ச்சர்னு சொல்லாத, இது என் கடமை. மகா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்னது மகாவா? இனிமே என்ன யாரும் மகான்னு பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது. எல்லாரும் கேட்டுக்கங்க, இனிமே நான் அண்ணின்னு தான் கூப்பிடணும். எங்க அண்ணின்னு சொல்லு. பொடி பண்ணி. இரு கல்யாணம் ஆகத்தை நுறுக்கிறேன். கோபி, அப்பா, உள்ளார ஒரு பையில கொழுந்து வெத்தலையும் சீவலம் வச்சிருப்பேன். அது பிரிச்சு ஒரு தட்டுல வச்சிரு. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு கொடு. சரிப்பா. போய் சாப்பிட்றா. ஏண்டா முறைக்கிறேனா? வயசுல சின்னவனா போயிட்டேன், இல்லைன்னா அடிச்சிருவேன். ஏண்டா உனக்கு என் மேல இவ்வளவு கடுப்பு தான். அன்னைக்கே சொன்ன உங்க வாயை தைச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி. ஆனா இப்போ இன்னைக்கு தைச்சிட்ட மாதிரி தானே இருந்தீங்க. தேவையில்லாம நிறைய பேசுற ஆளுண்ணா நீங்க. ஆனா இப்போ தேவைப்படும் போது பேசாம இப்படி ஊமியா இருக்கிறீங்களே, எவ்வளவு கோபமா இருக்கு தெரியுமா? உங்க கூடவே இருக்கிறவனா, உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். யார்கிட்ட வேணாலும் உண்மையை மறைக்கலாம், எங்க கிட்ட மறைக்க முடியாது. உள்ள போய் சொல்லுனே, மலர் மாட தான் லவ் பண்றேன், அவங்களதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுனே. அதை விட்டுட்டு லூசுத்தனமா வெத்தலை மறைச்சுன்னு கிடக்குறேன். உன் கோபம் எனக்கு நல்லா புரியுதுடா. இதுல எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க. எது ஃபீலிங்கா? இங்க பேசாத, நான் உள்ள போய் பேசினா ஃபீலிங் பண்றாரா? முடியாதுடா. ஏன்? இப்ப என் மனசுல உள்ளத எங்க வீட்டுல போய் எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கேன், எங்க குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். எங்க அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கைனால தானே கோபிய மகாக்கு கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்காரு. நான் அதை பண்ணலைன்னா மகா என்னை சும்மா விட்டுருமா? அது எந்த அளவுக்குனாலும் போகுமே. அதை பார்த்து எங்க அத்தை சும்மா இருப்பாங்களா?
என் பொண்ணு இந்த வீட்டு கட்டு கொடுக்கலனா இனிமே எங்களுக்கும் உங்களுக்கு எந்த ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு எங்க அப்பா கூட சண்டை போட்டு போயிட மாட்டாங்க. இது வரைக்கும் ஒற்றுமையா இருந்த குடும்பம் என்னால பிரிஞ்சு போகணுமா? என் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு எவ்வளவு பிரச்சனை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். இதுல என்னால ஒரு பிரச்சனை புதுசா வர உண்டாகணுமா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் தன்னோட ஆசையெல்லாம் மறைச்சிட்டு வர்ற கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கணும். அப்படித்தாண்டா பொறுத்து போகணும். அதுக்காக உன் ஆசை உன் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்லண்ணே. அதை விண்ண எனக்கே ஆக போகிற கல்யாணம் வரப்போகிற பொண்டாடி பற்றிலாம் நிறைய கனவு இருக்குண்ணே. உனக்கு இல்லாமல் இருக்குமாண்ணே? இருக்கும்டா. யாரா இருந்தாலுமே அவங்கவுங்களுக்குன்னு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பா இருக்கும். ஆனா எனக்கு அமைஞ்சிருக்க குடும்பம் மாதிரி வேற யாருக்கு இருக்காது. எனக்கு என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். எனக்கு நல்லா தெரியும் இந்த நிச்சயதார்த்தத்துல அவருக்கு தொலை கூட இஷ்டம் இல்ல. வேற வழியே இல்லாம தான் வேண்டாம் வெறுப்பா ஒத்துட்டு இருந்திருக்காரு. தெரியுதுல, தெரிஞ்சு என்ன செய்யுது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கலைச்சு போயிட்டேன். ஆனா அண்ணன் வந்து அங்க சண்டை போட்டதுல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு. கோபியோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. என்னக்கா சொல்ற? ஆமாடி, எப்பவுமே அம்மா அப்பா தங்கச்சிங்க இவங்கள பத்தி மட்டுமே கோபி யோசிக்கிறாரு. இவர் எங்க பொண்டாட்டி பத்தி யோசிக்க போறாரு? பொண்டாட்டி பத்தி யோசிக்கவோ இல்ல அவளோட ஃபீலிங்ஸ பத்தி புரிஞ்சுக்கவோ இவரால முடியாது. கோபி தன் குடும்பத்துக்காக மட்டும்தான் வாழ்றாரு. மத்த எந்த விஷயமும் அவரை சலனப்படுத்தவே முடியாது. அவரோட குடும்ப சென்டிமெண்ட் தெரிஞ்ச விஷயமாச்சேக்கா? நல்லா தெரியும். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அதை விட்டு கொடுக்காம புடிச்சு தொங்கிட்டு இருப்பாரு இப்பதானே தெரியுது. இப்படி இருக்கிறவரால ஒய்ஃபை பத்தி அதிகமா யோசிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அவர் குடும்பத்தை கட்டிட்டு அழுவாரு. என்னக்கா அவர் மேல வெறுப்பா? அவரை என்னைக்குமே என்னால வெறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வச்சிருக்கேன். ஆனா என்னை விட்டுட்டாருன்ற கோவம் தான் எனக்கு. அது ஆறவே மாட்டேது ரோகிணி. அவரு அப்படி அந்த சூழ்நிலையிலையும் மண்ணு மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. அதுதான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நீ அவர்கிட்ட ஒரு லவ் சொல்லிட்டியா? இல்ல, சொல்றதுக்காக தான் அவரை கூட்டிட்டு போனேன். ஆனா அதுக்குள்ளார மகா வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க அவரையே குத்த சொல்ல முடியும்? என்ன குழப்பற? நான் ஏற்கனவே குழம்பி போய் பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில இருக்கிறேன். அதான்க்கா சொல்றேன். நீ உன் லவ் அவர்கிட்ட சொல்லல, அவருக்கா தெரியும் நினைக்கிற. அது அவர் மனசுக்கு தெரியும் தெரியலங்கிறது ரெண்டாவது விஷயம்க்கா. ஆனா நீ முழுக்க முழுக்க அவரை பிளேம் பண்றது சரியில்லை. நீ உன் காதல வெளிப்படையா சொல்லி அதுக்கப்புறம் அவர் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது வேற விஷயம். ஆனா நீ வாய் திறந்து சொல்லாத ஒரு விஷயத்த அவரா யோகம் பண்ணி எப்படி அத்தனை பேர் முன்னாடி பேச முடியும்? அவர் தன்னோட காதல சொல்லாம இருந்ததுல ஒரு லாஜிக் இருக்குக்கா. நீ பணக்காரி, படிச்சவ, நல்ல வேலை பாக்குற, இப்படி தன்னை விட எல்லா விதத்திலயும் வசந்தவ அப்படின்னு நினைச்சு கூட அவர் தயங்கிருக்கலாம் இல்லையா? உன் சைடு என்னன்னே தெரியாம அவர் இப்படிக்கு அத்தனை பேர் முன்னாடியும் தன்னோட ஒன் சைடு லவ் ஓபன் பண்ணுவாரு? இன்கேஸ் உன் மனசுல அப்படியே ஒரு எண்ணம் இல்லாட்டி அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு கூட அவர் நினைச்சு தயங்கிருக்கலாம் இல்லையா? ஆமாக்கா, அவர் சைலண்டா இருக்கிறதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கலாம். நம்ம தான் எல்லா சைட்லயும் இருந்து யோசிச்சு பார்க்கணும். பாவங்கா கோபி, அவரை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட ஒண்ணு மோசம் இல்ல, நீ உடனே போய் ஒரு லவ் சொல்லிடு அவர்கிட்ட. இனிமே இப்படி முடியும்? மகாக்கும் அவருக்கும் கல்யாணம்னு எல்லாரும் முன்னாடி பேசியாச்சு. இன்னும் 4 நாள்ல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இப்போ இத போய் அவர்கிட்ட நான் சொன்னா அசிங்கமா இருக்காது. இப்படி 2 பேரும் பேசாம இருந்தே உங்க அழகான காதல சாகடிச்சிட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன் ரோகிணி? நீயும் பார்த்துட்டே இருந்தல எத்தனை சந்தர்ப்பங்கள். ஆனா ஒரு வாயை திறக்கலையே. நீயும் வாயை திறந்து சொல்லலையேக்கா. 2 பேரும் சரியா மண்ணா இருந்திருக்கீங்க.
என்னம்மா சிஸ்டர் 2 பேரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது இல்லப்பா, அவ ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை கண்டுக்கிட்டா சரி. வயசுக்கு வந்து பொண்ணுங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னும் கட்டி கொடுக்காம இருக்கான்னு நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லப்பா. இல்லம்மா, அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குல்ல. கோயம்புத்தூர் நல்ல இடமா, நம்மள மாதிரி வசதியானவங்க. காருக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா ஒரு வாரம் வந்து தங்க போறாங்க. மலரு, நீ சரின்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போவாங்க. என்னம்மா சொல்ற? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பா. நல்ல டைம் எடுத்துக்கம்மா. நல்ல குடும்பம், நல்ல சம்பந்தம், நல்ல மாப்பிள்ளை, நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. ஆ? கோபியா கோயம்புத்தூர்காரன் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யோசி. ஹலோ மாமன் டாக்டர், கொஞ்சம் மூவ். இங்க இருக்கியா? வாட் டாடி, வாட் திங்கிங்? ஏண்டா என்னடா பண்ண சொல்ற? என்ன? நாம போட்ட திட்டம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது, ஒண்ணு நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க போல இருக்க. அவசரப்படாத, நோ ஹரி, பொறுமையா தான் இருக்கணும். நம்ம வச்ச சூனியம் ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே சொல்ற? எஸ் டாடி, சீக்கிரமே ஏதாச்சும் நடக்கும். ஆனா நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லி தொலை. ஃப்ளோரோட அண்ணன் இங்க வந்து சண்டை போட்டு போனான்ல. ஆமா, அதுக்கு என்னப்பா? என்ன டாடி மக்கு மாதிரி பேசுற? பொறுமையா இரு, கோவப்படாத. எந்த பொம்பளையாவது ஏற்கனவே லவ் பண்ற ஒருத்தனை மறுபடியும் கல்யாணம் பண்ண பிடிவாதம் பண்ணுவாளா? தங்கச்சி அதான்டா பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட் டாடி. அவகிட்ட போய் கோவி மச்சான் இப்படி டபுள் ரூட்ல போயிட்டு இருக்காப்ல, ஏன்டி இப்படி அவனே கல்யாணம் பண்றேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவான். அவ எப்படி மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இந்த லூசு பைய பத்த பொண்ணு லூசு புரிஞ்சிக்க மாட்டாடா. டாடி கரெக்டா சொன்ன டாடி. ஆனா மகா உன்னோட பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். கோவப்படாத. கோபி மச்சானை பத்தியும் மலரை பத்தியும் மகா கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டோம்னு வச்சுக்க, அவ மைண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. செய்வனை வச்சா மட்டும் போதாது, கொஞ்சமாவது ஒர்க் பண்ணணும். ட்ரை பண்ணு. என்ன ட்ரை பண்ணுன்ற? நம்மளாம் ஒரே கூட்டணி, செய்வோம்னு சொல்லு. டாடி, உலகத்திலேயே நம்மள மாதிரி ஒத்துமையான அப்பன் பிள்ளை எங்காச்சும் இருந்திருப்பாங்களா? நம்ம 2 பேத்தையும் நினைச்சு பார்த்தா எனக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கு தெரியுமா? அப்பா அம்மா ஃபீலிங் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்டா. முதல்ல அந்த புத்தி கட்ட மனசை மாத்தணும். வாடா பாப்பா, அவ அங்கதான் இருக்கா. டாடி, நீ உன் டாக்டர்கிட்ட பேசு, நான் மாமன் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவகிட்ட நீ தானே முக்கியமா பேசணும்னு கூட்டு வந்த. ஆமல்ல மாமன் டாக்டர், கெட் அவுட், நாங்க ரகசியம் பேசணும். குடு சிஸ்டர், கொஞ்சம் அப்படி வா. சொல்லி கொடுக்கணும். அவதான் போயிட்டாளே, என்ன சொல்லி கொடுக்குற? கம் தேர். இப்போ எங்க கூட்டி போறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. மகா, நீ கோவி மச்சான எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா சிஸ்டர், நீ இந்த நிச்சயதார்த்தத்துக்காண்டி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு அடிதடி, எத்தனை சிறைவாசம். சபா, குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய புரட்சியே பண்ணிட்ட சிஸ்டர். இப்போ அதுக்கு என்ன? அதான் மாமா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார்ல. இட்ஸ் ஓகே சிஸ்டர், நீ கோவி மச்சான் மேல எவ்வளவு ஃபீலிங்ஸோட இருக்க. ஆனா அது அவர்கிட்ட இல்லையே. அவர் என்னமோ திடீர்னு அரெஸ்ட் ஆன போலீஸ் சமையல் மாதிரி இருக்காரு. ஏய், இப்போ நீ என்ன சொல்ல வர? மகா, நீ நல்லா யோசிச்சு பாரு. அத்தனை பேருக்கு முன்னாடி துணிஞ்சு பேசி கிட்டத்தட்ட ஒரு வீரப்பெண் மாதிரி போராட்டம் நடத்தி சாதிச்சிருக்க. நீ அவரை மட்டுமே நினைச்சு உருகுற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கோபி மச்சான் உன்னை மட்டுமா நினைக்கிறாரு? அந்த ஃப்ளவர் மேடமும் கோபி மச்சானும் ரொம்ப நாளாவே பூவும் நாரும் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அவ ஒரு ஃப்ளவர்னா கோபி மச்சான் வண்டு, நீ வந்து மண்டு. மகா, நான் உனக்கு புதுசா சொல்ல வேண்டியதில்லை. நீ சொன்னதையே தான் நான் திருப்பி சொல்றேன். ஈபி பொண்ணுக்கும் கோபிக்கும் லவ் இருக்குன்னு நீ தானே சொன்ன. நான் தெரியாம தான் கேட்கறேன். ஏற்கனவே ஒருத்தைய மனசில் நினைச்சிட்டு இருக்கிறவன வழிய போய் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியே, நீ என்ன லூசா? மகா, எனக்கு பிடிக்கலனாலும் நீ சந்தோஷப்பட்டங்கிறதுக்காக தான் கோபியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சேன். அவன் உனக்கு விசுவாசமா இல்லாத போது அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல அர்த்தமே கிடையாது.
உன்னை கட்டிக்கிட்டு அந்த கரண்ட் கம்பிக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தானா நீ எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம டாடி கொஞ்சம் விவரமா பேசியிருக்காரு, புரிஞ்சுக்க. இந்த பாரு, நம்ம ஃப்ளவர் மரத்தோட அண்ணன் இங்க வந்து இவனுக்கும் அவளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஓபன் பண்ணால, அங்கேயே நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த கோழி மச்சான தரத்தரம் இழுத்துட்டு வந்து முகத்திலே குத்து குத்தி மூக்க ஓபன் பண்ணியிருக்கணும். அதை விட்டு இன்னமும் நீ அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கியே, நல்லாவா இருக்கு? மகா, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நேரா போ, கோபியோட சட்டையை பிடி. சின்ன வயசுல இருந்து நான் மட்டும் உன்னையே நினைச்சு போராடிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் உன் மனசுல வேற ஒருத்தைய நினைக்கிறியான்னு கேளு. எஸ் சிஸ்டர், கோ அண்ட் கேட்ச் ஹிஸ் ஷர்ட், ஆஸ்க் ஒய்யின்னு. போமா.